ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 51. ஸோ லாஸ்ட் 1 வீக்காக ஒன்றுமே பண்ண முடியல, வீடியோ போடாமல் இருந்துட்டேன். பிகாஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சதுனால எதுவும் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக எக்ஸாம் வரைக்கும் வீடியோ வரும் ஃபைட்டர்ஸ். பிகாஸ் எக்ஸாமும் தள்ளி வச்சுட்டாங்க. கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நவ் வி கேன் ஏபிள் டு சால்வ் த கொஷின்ஸ். இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்துடலாமா? 35A 18B 5C 10 is equal to 115ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆப்ரேஷன் நீட் டு பி யூஸ்டு டு கெட் த 115. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு 115 தேவை. அப்போனா கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் வர சான்ஸ் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் வர சான்ஸ் இருக்குன்னா பிக்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் போட்டு பார்ப்போமா? பிக்கு போட்டால் மேபி ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். அப்போ 35 ஏக்கு நான் ப்ளஸ் போடுறேன், 18 × 5 பிக்கு இன்ட்டு போட்டேன், தென் சிக்கு மைனஸ் போட்டு பார்க்குறேன். ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 90 வருது ஃபைட்டர்ஸ். அண்டு இந்த 10 வந்து மைனஸ் பண்ணுங்கள், 90ல் 80 கிடைக்கும். நம்மளுக்கு வந்து 115 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வெரி சிம்பிள். அப்போ என்னன்னா ஏக்கு வந்து ப்ளஸ்ஸு, பிக்கு இன்ட்டு சிக்கு மைனஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ரேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரீங்க. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக கொஷின்லேயே அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஏக்கு ப்ளஸ் போட்டு 4 போட்டேன், தென் பிக்கு இன்ட்டு போட்டு 5, தென் சிக்கு மைனஸு அண்டு 9. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க 20 வருது. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் -1 வருது. ஸோ இதுக்கு திருப்பி டிஃபரன்ஸ் எடுங்க 19 வரும். ஸோ 19 கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. So option 1 is the right answer for question number 1. Second question போயிடலாமா? ஓகே, இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? ஜஸ்ட்டு பொசிஷன்ஸ் மட்டும் டிஃபர் ஆகிட்டே வந்திருக்கான். நீங்களே பாருங்கள், Z வந்து மேலே இருந்து செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்கு. தென் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு பொசிஷன் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்குன்னா நம்மளுக்கு சென்டரில் வந்திருக்கணும். ஸோ அப்படி சென்டரில் Z வர மாதிரி நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இருக்கதா சான்ஸ் இருக்குது. நவ் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? விச் கொஷின் இஸ் இட்? தேர்ட் கொஷினா? யா. கேரட்டுக்கு வந்து நம்மளுக்கு 81 கோட் பண்ணுறாங்க, ப்ரொக்கோலிக்கு 85ன்னு கோட் பண்ணுறாங்க. தென் வாட் வில் பி த மஷ்ரூம் அப்படின்ற மாதிரி கொஷின். ஓகே, ஃபஸ்ட்டு கேரட்டுக்கு நம்ம கண்டுபிடிப்போம். CARROT. ஸோ நம்மளுக்கு தெரியும் சியோட நம்பர் 3, ஏக்கு 1, ஆர்க்கு 18 அண்டு ஓக்கு 15 அண்டு டிக்கு 20. ஓகே, ஆமாம் ரைட்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 36. கரெக்டாக? தென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 ஆட் பண்ணால் 40 வந்துடும். தென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 35 யா ஒரு 40 ஆட் பண்ணால் 75 வருது. ஸோ 75க்கும் 81க்கும் என்ன ரிலேஷன்? +6 பண்ணுறாங்க. அந்த +6 எங்கேருந்து வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். கேரக்டாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 3 லெட்டர் அண்டு 3 லெட்டர், ஸோ ஓவராலாக 6 லெட்டர் இருக்குது. இது ஒரு லாஜிக்காக இருக்க முடியும். இல்லைனா ஜென்ரலாக காமனாக 6ன்ற ஒரு நம்பரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா கேரட்டுன்ற லெட்டர் வந்து வேர்டு வந்து 6 லெட்டர் இருக்குது, அதனால 6 ஆட் பண்ணியிருப்பாங்க. டேரெக்டாக மஷ்ரூம் செக் பண்ணி பார்த்துறோம் ஃபைட்டர்ஸ். மஷ்ரூம்க்கு என்ன வருதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு எழுதிப்போம். ஓகேங்களா? மஷ்ரூம். ஓகே, இதுக்கு என்னென்ன நம்பர் போடலான்னு பாருங்கள். எம்முக்கு வந்து 13, யூக்கு 21, எஸ்ஸுக்கு 19, ஹெச்சுக்கு 8, திஸ் இஸ் 18 அண்டு ஓ இருக்குல்ல, ஓக்கு வந்து 15, அது 2 டைம் வருது. தென் எம்முக்கு 13. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இது நான் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். ஒரு 30 அண்டு ஒரு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டா கூட நம்மளுக்கு 26, 30, 56 வந்துருச்சு. ஓகேங்களா? சூப்பர். தென் அதுக்கப்புறம் இந்த நம்பர் ஆட் பண்ணுங்க 5 டேஸ், நம்மளுக்கு 40 வந்துடுது ஓவராலாக. கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளுக்கு 96 தாண்டி போயிடுச்சு. தென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 26. ஓகேங்களா? ஸோ அப்போ 96ஐயும் 26ஐயும் ஆட் பண்ணுங்கள். இது ஒரு 12, ரிமைனிங் 1 இருக்குது. அப்போது ஒரு 122 கிடச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி மஷ்ரூமுக்கு வந்து 3, 6, 8 லெட்டர் இருக்குது. நீங்கள் +6 பண்ணால் 28 வரணும். 28 கொடுத்துருக்காங்களா? 28 கொடுத்துருக்காங்க. ஆனால் +8 பண்ணும்போது நம்மளுக்கு 30 வருது. ஓகேங்களா? ஸோ ஆனால் 2 நம்பருமே கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இன்னும் ஸ்டில் அந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு எது வர சான்ஸ் இருக்குன்னு தெரியல. ஏன்னா +6 பண்ணாலும் ஆன்சர் வருது, +8 பண்ணாலும் ஆன்சர் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்னன்னா, நம்ம இப்போ ப்ரொக்கோலி செக் பண்ணால் தான் அது கரெக்டாக +6ஆ +8ஆன்றது கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு +8ஆக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ரொக்கோலிக்கும் போட்டுறேன். BROCCOLI.
இங்கேயும் ப்ளஸ் 8 பண்ணால் வருதான்னு செக் பண்ணிடலாம். இங்கே 2 இருக்குது, ஒரு 18 20 ஆகிடுது. தென் இது ஒரு 15 அப்போ 35, இது ஒரு 3 3 6 இப்போ 41, இது ஒரு 15 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 56 வந்துடுது. தென் ஒரு 12 இருக்கா, 68 ப்ளஸ் ஒரு 9 அப்போனா 77 இருக்குது. ப்ளஸ் 8 பண்ணுங்கள், நம்மளுக்கு 85 வரணும். 85 வந்திருக்கா, 85 வந்திருக்கு. அப்போனா கண்டிப்பாக எனக்கு ப்ரொக்கோலிக்கு 8 லெட்டர் இருக்குது. ப்ளஸ் 6 பண்ணால் எனக்கு என்ன வரணும், 83 தான் வந்துருக்கணும். பட் 85 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கும் 130 வரை தான் ஆன்சர் அதிகமாக இருக்குன்ட்டு. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 4th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்னப்பா பண்ணுறோம், பாயிண்டிங் டு எ ஃபோட்டோ ஆஃப் அ கேர்ள் ரேகா சைடு. ஸோ ரேகாவும் நம்மளுக்கு ஃபீமேலாக மேலான்னு இப்போ தெரியாது, ஜஸ்ட் அது நேம் தான். ஓகேங்களா, ஸோ நேமை வச்சு நீங்கள் ஜெண்டராக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ரேகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை பிரதர். அதாவது ரேகா இருக்காங்களே, ரேகாவுடைய பிரதர் இருக்காங்க, பிரதரோட ஃபாதர் இருக்காங்க, ஃபாதரோட டாட்டர் யார், அந்த கேர்ளு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதை நீங்கள் போட்டாலே போதும். ஹவு த கேர்ள் இஸ் ரிலேட்டட் டு ரேகா. ஓகேங்களா, ரேகாவுக்கு அந்த கேர்ள் என்னன்னு கேட்குறாங்க. நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக சிஸ்டராக தான் இருக்க முடியும். ஸோ சிஸ்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா, சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 5th கொஷின். ஜஸ்ட்டு அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு ஆப் சர்க்கிள் இருக்குது, அன்ஃபோல்ட் பண்ணும்போது ஃபுல் சர்க்கிள் சென்டரில் ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிற மாதிரி 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லேருந்து கே வந்திருக்கு. என்ன பண்ணலாம், -1. அதேமாதிரி ஜேலேருந்து -1 பண்ணுங்கள், நம்மளுக்கு ஐ வரும். பிகாஸ் ஜே வந்து நம்மளுக்கு 10ன்னு தெரியும். -1 பண்ணால் 9, 9 இஸ் நத்திங் பட் ஐ. ஓகேங்களா, ஸோ அப்போ ஐயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அகெயின் ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். நவ் ஐ மூவ் டு த 7th கொஷின். ஓகேங்களா, ஸோ விடஸ் என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஏரோ மார்க்கு கீழே பார்த்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இமேஜில் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது 90 டிகிரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு அகெயின் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 2 ஆப்ஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 3rd ஆப்ஷன் அண்ட் 4th ஆப்ஷன். வேறு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏரோ மார்க் வந்து இந்த ஏரோ மார்க் தான் நம்ம பார்க்கணும். அது வந்து நம்மளுக்கு வெஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது. இதுவும் தப்பு தான். இங்கே ஏரோ மார்க்கில் பாதி தான் இருக்குது, பாதி இல்லை. அப்போ இந்த 2 ஆப்ஷன் தப்பு. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு என்ன சொல்லுது ஆப்ஷன் போகும்போதும், அதாவது ஒவ்வொரு இமேஜ் போகும்போதும் இன்னொரு நியூ சிம்பிள் வந்து ஆட் ஆகிட்டே வருது. ஓகேங்களா, உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 1 தான் இருந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு, நெக்ஸ்ட்டில் 3 வரணும். ஸோ அப்படி 3 வர மாதிரி, அதுவும் ஒரே சிம்பிள் தான் வந்து ஆட் ஆகிருக்கு. அப்படி வர மாதிரி 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்க சான்ஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வைஸ் ஆல் த 8th கொஷின், மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் 2 வருது, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் என்னப்பா வருது, 4 வருதா, 4 வருது. தென் இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் 8 வருது. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் எடுத்தால் 16 வருது. கண்டிப்பாக இன்ட்டு 2 பண்ணிகிட்டே போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி 2 பண்ணிட்டு போது 32 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். பிகாஸ் எல்லாமே நம்ம மைனஸ் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ அப்போ 0லேருந்து -32 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா -32 தான் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 10th கொஷின், சாரி 9th கொஷின். இதில் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் 2 சைனை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி இந்த ஈக்குவேஷனை லெவல் பண்ண போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்டுவும் ஈக்குவல்ட்டுக்கு அதை போடுறீங்களா. ஸோ அப்போ 10 × 3/2 -5 + 11 ஈக்குவல் டு 1 = 11 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் நமக்கு 5 வருது, ஒரு 15 அண்டு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 10 + 1 11. ஸோ கிடச்சிருச்சுப்பா. ஃபஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா, சூப்பர். நவ் ஐ சால்வ் த 10th கொஷின். 5 ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, சிட்டிங் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். அவ்வளோதான். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாகவே உங்களுக்கு கிடைச்சிரும். நத்திங் டு வரி. ஓகேங்களா, சூப்பர். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. சிக்கு இமிடியேட் லெஃப்டில் பி இருக்காராம். ஓகே, தென் ஜி இஸ் நாட் அ இமிடியேட் நெய்பர் ஆஃப் சி. அப்போனா ஜி இங்கே தான் போட்டாகணும். ஓகேங்களா, பிகாஸ் இந்த 2 இடத்துலையும் ஜி வராதுன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைடர்ஸ். ஹெச் இஸ் அ செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. ஸோ பிக்கு செகண்ட் ரைட்டில் ஹெச் வராரு.
இப்படி பிரவீன் அப்போ இங்கே பி போட்டோன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே பி போட்டேன்னா செகண்ட் ரைட்டில் போகும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி சி இருக்காரு. அப்போ இங்கே பி வர சான்ஸ் இல்லை. வேறஸ் இப்போது ஏற்கனவே இருக்கிற இடத்துல நான் பி போட்டேன்னா ரைட்டில் பார்க்கும்போது இந்த டைரக்ஷன் வரும். செகண்ட் ரைட்டில் நம்மளுக்கு கேப் எம்டியாக இருக்குது, அங்கே நம்ம ஹெச் போட்டுக்கலாம். ஸோ விச் இஸ் சூட்டபிள் டு த சுச்சுவேஷன். ஓகேங்களா, அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா, தென் ஹூ இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் பி. ஸோ பிக்கு இமிடியேட் ரைட்டில் ஜி இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ கம் டு த சிலாகிசம் கொஷின். சொல்லுவோமா? நோ ரெட் இஸ் பிளாக்கு, நோ ரேட் இஸ் பிளாக்கு. ஓகே, குவைட் இன்ட்ரெஸ்டிங். திஸ் இஸ் ரெட், பிளாக்கு, தென் ரேட்டு. ஓகேங்களா, ஓகே. தென் சம் ரேட் ஆர் ரெட் ஆர் ரேட் ஆர் நாட் ரெட். இதுக்கும் டைரக்ட் நோ ரிலேஷன். ஓகேங்களா, அப்போ இது சத்தமாக தப்புன்னு ஈஸியாக சொல்லிடலாம். தென் சம் ரெட் ஆர் பிளாக், இதுவுமே தப்பு தான். பிகாஸ் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே நோன்னு சொல்லிட்டாங்க. இங்கே சம் ரெட் ஆர் பிளாக்னு இப்படிப்பா சொல்ல முடியும்? எந்த லாஜிக் வச்சுப்பா சொல்ல முடியும்? அப்போ நெய்தர் கேஸ் தான் கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். ஸோ நவ் வி சால்வ் த மிரர் இமேஜ்டு கொஷின். ஓகேங்களா, ஸோ நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு அப்படியே மிரர் இமேஜ் வரும்போது இப்படி வந்துருமா? ஸோ அப்படி வந்திருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் இல்லை, 2 ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்ம சென்டரில் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் வர மாதிரி பார்க்க 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. வேறு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், நம்மளுக்கு ஸ்கொயர் வந்து திருப்பி வச்சுருக்காங்க. அப்போ இது தப்பு தான். ஓகேங்க, ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா, ஸோ அகெயின் ஒரு மிரர் இமேஜ் கொஷின். ஸோ நம்ம இந்த டயகனல் பார்த்த மாதிரி இருக்கிற ஏரோ மார்க் பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ளிப் பண்ணும்போது இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும் ஏரோ மார்க். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 2 தப்பு தான். இப்போயே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இப்போ நம்ம டயகனல் இந்த சைடு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏரோ மார்க்கு இங்கே கீழே பார்த்துட்டு இருந்துச்சா, இப்போ நம்மளுக்கு இந்த சைடு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சைடு தான் பார்க்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு லாஜிக் படி பார்க்கும்போது நம்மளுக்கு மேலே பார்க்க சான்ஸே கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது, அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம 14th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறோன்னா எஃப்லேருந்து பி வந்திருக்கு. ஸோ நம்ம தெரியும் எஃப் வந்து 6, பி வந்து 2. ஸோ கண்டிப்பாக -4 தான் பண்ணுறாங்க. அப்போ அதே மாதிரி பிலேருந்து எல்லுக்கு பாருங்கள் -4 பண்ணுறாங்க. பிகாஸ் பி வந்து 16, எல் வந்து 12. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் -4 கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, செகண்ட் லெட்ரு செக் பண்ணிடலாம். செகண்ட் லெட்ரு சி இருக்குது அண்டு ஒய் இருக்குது. சி வந்து 3 அண்டு ஒய் வந்து நமக்கு என்னப்பா 25. ஸோ அப்போ நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இங்கே வந்து -3 பண்ணுறாங்களா? அப்போ கியூலேருந்து எம்முக்கு -4 தானே பண்ணுறாங்க. கியூலேருந்து ஒய்க்கு, கியூலேருந்து ஒய்க்கு -4. அப்போ அதேமாதிரி கியூலேருந்து எம்முக்கு -4. தென் கியூலேருந்து எம்முக்கு இங்கே -4. அதேமாதிரி ஆர்லேருந்து எம்முக்கு -4 பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 17 அண்டு 13 -4 கரெக்டாக பண்ணுறாங்க. தென் ஆர் எடுங்க 18, எம் வந்து 13, -5 பண்ணுறாங்க. அப்போது இந்த லாஜிக் தப்பு தான். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வர சான்ஸ் கிடையாது. ஸோ வேறு எதனா தான் செக் பண்ணி ஆகணும். ஏலேருந்து டபிள்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ ஏலேருந்து டபிள்யூ இப்போ பார்த்தா ரிலேட்டிவ் கம்மியாக இருக்க மாதிரி, அது கிட்டத்தட்ட ரிலேட்டபிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஏ வந்து நமக்கு 1 தெரியும் ஃபைட்டர்ஸ், டபிள்யூ வந்து நமக்கு 23. ஸோ கண்டிப்பாக -4 தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பார்த்தாலே தெரியுது. அண்டு எம்லேருந்து ஐ வந்திருக்கு. ஸோ எம் வந்து பாருங்கள் நம்மளுக்கு 13 தெரியும், ஐ வந்து 9. ஸோ -4 கரெக்டாக இருக்குது. அது மாதிரி ஜி வந்து 7, சி வந்து 3. ஸோ -4 கரெக்டாக இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் -4 பண்ணுற மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா, ஸோ நவ் ஐ சால்வ் த 15th கொஷின். 33லேருந்து 32 1 விட்டு 1 நம்பர் பாருங்கள், அப்படியே உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ -1 பண்ணிகிட்டே வராங்க. இங்கேயும் பாருங்கள் அதேமாரி 45லேருந்து 44க்கு -1, நெக்ஸ்ட்டு -1 தான் பண்ணோம். அப்போ 43 வரதான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகே, தென் ஐ சால்வ் த 16th கொஷின். இதில் என்னப்போ பண்ணுறோம், லெஃப்ட்டுக்கு இந்தமாதிரி கோட் பண்ணி 1 நம்பர் போட்டிருக்காங்க, ரைட்டுக்கு இந்தமாரி கோட் பண்ணி 1 போடுறாங்க, ஸ்ட்ரைட்டுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, குவைட் இன்ட்ரெஸ்டிங். இந்த 1 எப்படி வந்திருக்குன்னு யோசிங்க ஃபைட்டர்ஸ். 1க்கு என்ன பண்ணலாம்? சரி, எல்லேருந்து ஜே எப்படி வந்திருக்கு? -2 பண்ணுறாங்க. ஓகே, பிலேருந்து ஆர்லேருந்து பிக்கு
-2 பண்ணுறாங்க. அப்போ எஸ் வந்து 19 -2 பண்ணால் நம்மளுக்கு 17 வரும். நத்திங் பட் கியூ. ஸோ கியூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. மிச்சம் எல்லா லெட்டரும் பாருங்கள் காமனாக இருக்குது. 3ஆ 2ஆ அதுதான் கொஷின். ஸோ இந்த 1 எப்படி வந்திருக்கு நான் யோசிக்கிறேன்னா, இங்கே லெஃப்ட்டுன்ற லெட்டரில் நம்மளுக்கு ஒரே ஒரு வவுல் தான் இருக்குது, விச் இஸ் இ. ஓகேங்களா? அதே மாதிரி ரைட்லேயும் பாருங்கள் ஐன்ற ஒரே ஒரு வவுல் தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டுக்கு நான் வரேன். ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்மளுக்கு வரும்போது எத்தனை வவுல் இருக்குன்னு பாருங்கள். ஏன்ற ஒரு வவுல் இருக்குது, ஐன்ற ஒரு வவுல் இருக்குது. அப்போ 2 வவுல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்பர் 2 தான் வரணும். ஸோ இப்போ கியூவில் ஸ்டார்ட் ஆகணும், கடைசியாக நம்பர் 2 வரணும். அப்படி இருக்கிற மாதிரி 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுதான் ஆன்சராக இருக்குது, சான்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Now I solve the 17th question. Pலேருந்து டிகே +4 +4 தான் பண்ணுறாங்க. இங்கேயும் +4 தான். ஸோ பிலேருந்து +4 பண்ணுங்கள், 6 வரும். நத்திங் பட் எஃப். ஸோ எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. கரெக்டு. ஸோ லாஸ்ட் லெட்டர் பார்த்துருமா? டிலேருந்து எக்ஸ் வந்திருக்கு +4 +4 +4. ஸோ எஃப்லேருந்து +4 பண்ணுங்கள், நம்மளுக்கு 10 வரும். நத்திங் பட் ஜே. ஸோ அப்போ ஜேயில் வர மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். Now I solve the 18th question. 5 colleagues sitting in a circular table facing the center. Okay. கண்டிப்பாக இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். சால்வ் பண்ணுறோமா? ஓகே. அண்ணாவா? அண்ணா சிட்ஸ் பிட்வீன் ஏமா அண்டு கிரேஸு. ஓகே. கிரேஸு அண்டு ஹூ ஏமாவா? ஓகே, இந்த மாதிரி போவோம். தென் ஐசக் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஏத்தன். ஏத்தன் அண்ட் ஏமா ஆர் நாட் நெய்பர். அப்போது ஏத்தனை இங்கே போட்டுப்போம். ஏத்தன் இங்கே போட்டால் ஐசக் சிட்ஸ் ரைட் ஆஃப் ஏத்தன். ரைட் ஆஃப் ஏத்தன் எப்படிப்பா இங்கே போட முடியும்? அப்போது இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஏமா வராங்க, இங்கே கிரேஸு. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டதுனால இங்கே நீங்கள் ஏத்தன் போட்டுக்கலாம், இங்கே வந்து நீங்கள் வந்து ஐசக் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். பொசிஷன் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரலனா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஹூ இஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் கிரேஸு. ஸோ கிரேஸுக்கு இமிடியட் ரைட்டில் நம்மளுக்கு ஹெச்ன்ற ஸ்டார்ட் ஆகுது, ஹேனா தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள் கொஷின். Now I move to the 19th question. Arrange in alphabetical order. ஓகேங்களா? ஸோ 5க்கும் 2க்கும் பாருங்கள். 5க்கும் 2க்கும் பார்க்கும்போது பி தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ 2 தான் ஃபஸ்ட்டு வரணும். அது ஓகே ஆகிடுச்சு. ஓகே. தென் அதுக்கப்புறம் 5 3 1 மூணுத்தையும் செக் பண்ணோம். 5 இங்கே இருக்குது, 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ சி தான் ஃபஸ்ட்டு வரணும். பிகாஸ் சி தான் என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு வர மாதிரி இருக்குது. அதுவும் 1 தான். அப்போது 1 வர மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். Now I solve the வாட் about ஃபைனல் கொஸ்டினா? யா, இதில் என்ன ஃபைடஸ் பண்ணுறோம்? எதனா பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்கான்னு பாருங்கள். BCC போடலாமா? BCC. ஓகே. அப்படின்னா சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நீங்களே பாருங்கள், இங்கே 2 சி இருக்குது, நெக்ஸ்ட் 3 சி, அதுக்கப்புறம் 4 சி, அதுக்கப்புறம் 5 சி. அந்த மாதிரி பேட்டர்ன் தான் எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் டபுள் சி எடுத்துக்கிறேன். BCC. ஓகே. அப்போனா ஒரு சி மட்டும் மிஸ்ஸிங்கு, அதை போட்டேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் BCCC. நெக்ஸ்ட்டு பிக்கு அப்புறம் 4 சி வரணும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 கேப்புக்கு 2 சி போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பி. ஸோ அவ்வளோதான் ஃபைடஸ் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் 5 சி கரெக்டாக இருக்குது. அப்போ CCC பி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். CCC பி 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி பிரவீன் உனக்கு மட்டும் லாஜிக் ஸ்ட்ரைக் ஆகுது, இல்லை ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டு வந்து சால்வ் பண்ணுறியான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அது எப்படின்னா, நீங்கள் கொஷினை சால்வ் பண்ண அந்த ஸ்பீடு உங்களுக்கே வந்துடும். அந்த லாஜிக்கும் உங்களுக்கு ஈஸியாகவே ஸ்ட்ரைக் ஆகிடும், ஜஸ்ட்டு கொஷினை பார்த்தாலே. ஓகேங்களா? அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணால் உங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் நினைக்கிற மார்க்கை எடுக்க முடியும். ஓகேங்களா? ஐ எம் கேரண்டி அபவுட் தட். ஸோ ரீசனிங்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்டு ட்ரை டு கெட் த அவுட் ஆஃப் மார்க் இன் ரீசனிங். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னோடய எய்ம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸாம் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.